மயிலத்தமடுவில் சிங்கள பேரினவாதிகளினால் எரிக்கப்படும் பண்ணையாளர்களின் குடியிருப்பு. விடுதலை புலிகளின் ஆயுத கிடங்கு. இலங்கைக்கு ஏற்பட போகும் பேராபத்து விடுக்கப்பட்ட அபாய அறிவிப்பு. மயிலத்தமடு மாதவனை பண்ணையாளர்கள் தங்களது நிலமீட்பு கோரி வரும் நிலையில் அப்பகுதியில் பெரும்பான்மை இனத்தவர்களின் அடாவடி அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். அந்த வகையில் நேற்றைய தினம் மயிலத்தமடு மாதவனை பகுதியில் மாடுகளை கட்டி வைக்கும் பட்டிக்குள் உள்நுழைந்த சிங்கள பேரினவாதிகள் அங்குள்ள பொருட்களை நாசம் செய்து எரித்துவிட்டு சென்றுள்ளனர். குறித்த பகுதிக்கு அருகில் உளவு வேலை செய்து கொண்டிருந்த சிங்களவர்கள் மதுபோதையில் தமது வாடிக்குள் உள்நுழைந்ததாகவும் தமது உடைமைகளை களவாடியும் எரித்தும் சென்றதாக பாதிக்கப்பட்ட பண்ணையாளர் தெரிவித்துள்ளார். இவ்வாறு பல அச்சுறுத்தல்களின் மத்தியில் கால்நடைகளை மேய்க்கும் தமக்கு நியாயம் கிடைக்காதா எனவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். சம்பூரில் விடுதலை புலிகளின் ஆயுத கிடங்கு என தோண்டப்பட்ட போது எதுவும் கிடைக்கவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அகழ்வு பணியானது இன்று இடம்பெற்றது. திருகோணமலை சம்பூர் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட பகுதியில் சம்பூர் காவல்துறையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் இந்த அகழ்வு பணி ஆரம்பிக்கப்பட்டது. மூதூர் நீதிமன்ற பதில் நீதவான் தலைமையில் இவ்வகழ்வு பணி திருகோணமலை தடயவியல் காவல்துறையினருடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்டிருந்தது. குறித்த பகுதியில் சுமார் 12 அடி தோண்டப்பட்ட நிலையில் எதுவும் கிடைக்கவில்லை. மீண்டும் இயந்திரத்தை கொண்டு குறித்த கிடங்கை மூடியதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்தனர். யாழ் போதனா வைத்தியசாலை நுழைவாயிலுக்கு அருகில் நபர் ஒருவரை பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தாக்கும் காணொளி சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வருகின்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளரிடம் முறையிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மதுபோதையில் வந்த நபர் அநாகரிகமாக நடந்து கொண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களுக்கு தாக்குதலை மேற்கொண்டு வைத்தியசாலைக்குள் செல்ல முற்பட்ட போதே பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் அந்நபர் மீது தாக்குதல்களை மேற்கொண்டனர் என பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் தரப்பு தெரிவிக்கின்றது. சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ள நிலையில் தாக்குதல்களுக்கு இலக்கான நபரையும் தாக்குதல் மேற்கொண்ட பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் இருவரையும் கைது செய்து விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றனர். ஒரு நாளில் மிக அதிகமானோர் சிகிச்சைக்காக வரும் யாழ் போதனா வைத்தியசாலையின் நுழைவாயிலிற்கு முன்பாக இடம்பெற்ற இந்த மனிதாபிமானமற்ற செயல் தொடர்பில் பலரும் தங்களது விமர்சனங்களை வெளியிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. காலநிலை மாற்றத்தால் தூண்டப்படும் கடல் மட்ட உயர்வு காரணமாக 2025ஆம் ஆண்டளவில் இலங்கை 6110 நிலப்பரப்பையும் 2100ஆம் ஆண்டளவில் 25,000 ஹெக்டர் நிலத்தையும் இழக்கும் என நிபுணர் ஒருவர் அபாய அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். களுத்துறை வாதுவ பிரதேசத்தில் காலநிலை மாற்றங்கள் சுகாதாரத்தின் மீதான தாக்கம் எனும் தொனிப்பொருளின் கீழ் இடம்பெற்ற செயலமர்வில் உரையாற்றிய சார்க் உணவு சங்கத்தின் துணைத் தலைவர் டாக்டர் PG ஹேமந்த குமார மேற்கண்டவாறு தெரிவித்தார். அத்துடன் ஒரு வருடத்திற்குள் அதிதீவிர வானிலை நிகழ்வுகள் அதிக எண்ணிக்கையில் இருப்பதால் உலகளாவிய காலநிலை அபாய சுட்டெண்ணில் இலங்கை உலகின் 2வது இடத்தில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். உலக முட்டை தினத்தை முன்னிட்டு அமெரிக்காவின் சோயாபீன் ஏற்றுமதி கவுன்சிலுடன் இணைந்து இலங்கையில் உள்ள சார்க் உணவு சங்கமும் உலக கோழி அறிவியல் சங்கமும் இணைந்து இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்துள்ளன. இலங்கையில் ஏற்பட்டுள்ள மாசுபாட்டின் தீவிரம் குறித்து ஹொரண ஆதார வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளரான டாக்டர் குமார குறிப்பிடுகையில் இலங்கையில் நாளொன்றுக்கு 2 லட்சம் மதிய உணவு தாள்களும் சுமார் 1,50,000 பொலித்தீன் பைகளும் பயன்படுத்தப்படுவதாகவும் மாதாந்தம் தனிநபர் பொலித்தீன் பாவனை சுமார் 0.5 கிலோ ஆகும் எனவும் தெரிவித்தார். அவரது கூற்றுப்படி 2030 மற்றும் 2050 இடையில் பருவநிலை மாற்றம் ஊட்ட
ஊட்டச்சத்து குறைபாடு, மலேரியா, வயிற்றுப்போக்கு மற்றும் வெப்ப அழுத்தத்தால் ஆண்டுக்கு 2,50,000க்கும் கூடுதல் இறப்புகளை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. 2030 ஆண்டளவில் சுகாதாரத்திற்கு ஏற்படும் நேரடி சேத செலவுகள் விவசாயம், நீர் மற்றும் சுகாதாரம் போன்ற சுகாதாரத்தை நிர்ணயிக்கும் துறைகளில் ஏற்படும் செலவுகள் தவிர்த்து 2030 ஆண்டளவில் USD 2 தொடக்கம் 4 பில்லியன்களுக்கு இடையில் இருக்கும் என மதிப்பிட்டுள்ளது என அவர் மேலும் தெரிவித்தார். தமிழ் கட்சிகளால் முன்னெடுக்கப்பட உள்ள ஹர்த்தால் முழுமையாக வெற்றி பெறுவதற்கு அனைத்து தரப்புகளும் ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் என தமிழ் அரசியல் கட்சிகள் பகிரங்கமான கோரிக்கையை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஹர்த்தால் எதிர்வரும் 20ஆம் தேதி முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நீதித்துறையின் சுயாதீனம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் மற்றும் நீதிபதி டி. சரவணராஜாவுக்கு நீதி வேண்டும். வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களுக்கு மறுக்கப்படும் நீதி உள்ளிட்ட விடயங்களை முன்வைத்தே இந்த ஹர்த்தால் முன்னெடுக்கப்பட உள்ளது. குறித்த கோரிக்கையை இலங்கை தமிழரசு கட்சி, தமிழ் மக்கள் கூட்டணி, பிளாட், ட்ரெலோ, EPRLF, தமிழ் தேசிய கட்சி, ஜனநாயக போராளிகள் கட்சி என்பனவே முன்வைத்துள்ளன. வடக்கு கிழக்கில் செயற்படுகின்ற மேற்படி தரப்புகளுடன் நாம் அடுத்து வரும் நாட்களில் ஆதரவினை கோரும் பேச்சுக்களை முன்னெடுக்க உள்ளோம் என தமிழ் அரசியல் கட்சிகள் தெரிவித்துள்ளன. மேலும் ஹர்த்தாலுக்கான துண்டு பிரசுர விநியோகமும் முன்னெடுக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தின் நாகப்பட்டினத்திற்கும் இலங்கையின் காங்கேசன்துறைக்கும் இடையிலான பயணிகள் கப்பல் சேவை உத்தியோகபூர்வமாக இன்று ஆரம்பமானது. நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து வருகை தந்த கப்பல் 50 பயணிகள் மற்றும் ஊழியர்களுடன் காங்கேசன்துறையை மதியம் 12:20 மணியளவில் வந்தடைந்தது. செரியாபாணி கப்பலின் வரவேற்பு நிகழ்வில் கப்பல் துறை அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, கடற்தொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ், யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆ. சிவபால சுந்தரன், யாழ் இந்திய துணை தூதுவர் ராகேஷ் நட்ராஜ், ஜெயபாஸ்கரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், துறைசார் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மதியம் 1:15 மணியளவில் காங்கேசன்துறை துறைமுகத்தில் யாழ்ப்பாணத்திற்கான இந்திய துணை தூதுவர் ராகேஷ் நட்ராஜ், ஜெயபாஸ்கரன் பச்சை கொடியசைத்து மீண்டும் இந்தியாவின் நாகப்பட்டினம் துறைமுகம் நோக்கி 31 பயணிகளுடன் கப்பல் புறப்பட்டது. நாகப்பட்டினத்திற்கும் காங்கேசன்துறைக்கும் இடையிலான கப்பலில் பயணம் மேற்கொள்வதற்கு ஒருவருக்கு ஒரு வழி கட்டணமாக 27,000 ரூபாயும், இருவழி கட்டணமாக 53,500 ரூபாயும் அறவிடப்படவுள்ளதுடன் 50 கிலோகிராம் வரை இலவசமாக பொருட்களை எடுத்து செல்லலாம். இறுதியாக 1984 ஆண்டு தலைமன்னாருக்கும் ராமேஸ்வரத்திற்கும் இடையில் கப்பல் சேவை இடம்பெற்றிருந்தது. 40 வருடங்களின் பின்னர் நாகப்பட்டினத்திற்கு காங்கேசன்துறைக்கும் இடையே இந்த கப்பல் சேவை மீள ஆரம்பிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. பிரித்தானிய ஊடகமான சேனல் 4 தொலைக்காட்சி வெளியிட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை செய்வதற்காக நாடாளுமன்ற விசேட குழுவை நியமிப்பதற்கான பிரேரணை ஒன்று முன்வைக்கப்பட உள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. குறித்த பிரேரணையை எதிர்வரும் 17ஆம் திகதி தொடக்கம் 20ஆம் திகதி வரை நடக்கும் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் முன்வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2019 இலங்கையில் ஏப்ரல் 21 உயிர்த்த ஞாயிறு தாக்குதலானது 269 பேரை பலி கொண்டது. குறித்த தாக்குதலை விசாரித்து அதனுடன் தொடர்புடைய காணொளியை பிரித்தானியா ஊடகமான சேனல் 4 நிறுவனம் செப்டம்பர் 5ஆம் தேதி வெளியிட்டு சர்ச்சையை கிளப்பியது. முதலில் ட்ரெய்லர் காணொளியையும் அடுத்ததாக முழு காணொளியையும் ஒளிபரப்பியது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சந்தேகத்தில் இருந்த மக்கள் மத்தியில் இந்த காணொளி பேசுபொருளாகியது. குறித்த காணொளி சிவநேசதுரை சந்திரகாந்தன் எனப்படும் பிள்ளையானின் ஊடக பேச்சாளரான அசாத் மௌலானாவின் கருத்தை மையமாக கொண்ட
கொண்டே வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் 2018ஆம் ஆண்டு இலங்கை அரச புலனாய்வு சேவையின் சிரேஷ்ட அதிகாரியான ஸ்ரே சாலேவுக்கும் ஏப்ரல் தாக்குதல் குண்டுதாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு இடம்பெற்றதாக கூறப்பட்டிருந்தது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் முக்கிய குற்றவாளியான சஹ்ரான் பற்றியும் சஹ்ரானின் சகோதரன் பற்றியும் காணொளியில் குறிப்பிடப்பட்டிருந்தது. முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்ஷ ஆட்சியை கைப்பற்றுவதற்காகவே இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த குற்றச்சாட்டை கோட்டாபய ராஜபக்ஷ தரப்பு திட்டவட்டமாக மறுத்தது. ஸ்ரேசாலே மற்றும் பிள்ளையான் ஆகியோரும் மறுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதற்கமைய சேனல் 4 விவகாரம் தொடர்பாக விசாரணை செய்வதற்கு நாடாளுமன்ற தெரிவுக்குழு ஒன்றினை நியமித்து அது தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறும் அதிபர் உத்தரவு வழங்கினார். இதற்கமையவே தற்போது குறித்த பிரேரணை முன்வைக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது.